எங்களுடைய வாழ்க்கை வசந்த காலமாய் துளிர்விடும் அனுபவங்களை பெற்றுக் கொள்கின்ற காலமாய் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் உடைய சன்னிதானத்திலே திருவிருந்தின் வழியாகவும் வார்த்தையின் வழியாகவும் ஆண்டவர்களுடைய ஆன்மீகத்தை ஆண்டவரை துளிர்க்க செய்கின்ற நல்ல கிருபைகளுக்காக சோதரிக்கின்றோம். இந்த வழிபாட்டில் நாங்கள் தியானிக்கிறது யாரும் இல்லாயிருக்கும் சாக்கிரமதிகள் மூலமாய் எங்களுடைய மற்றொரு வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்வோம். இந்த வழிபாட்டில் முதல் மற்றும் தூய ஆவியின் அருள்வசனம் எங்களோடு எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் சிலுவை ஆதாரமாக்கிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாற்றிமைப்படுத்தவும் இந்த மாலை திருப்பெயரை மாற்றவும் நம் அனைவரும் எழுந்திருந்து கிறிஸ்து சபை பாமாலைகளில் 111வது பாமாலையை பாடுவோம். பாமாலை 111 மாமாதைப்பட்ட இயேசுவே அன்பின் சொரூபம் நீர் நிறைந்த உங்கள் அன்பிலே நான் ஒன்று 111வது பாமாலை எழுந்து இணைந்து பாடுவோம். Oh
இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் உண்மையும் தீர்க்க தரிசனமும் அடங்கியிருக்கிறது என்பதே. நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்திலே கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி உணவால் படியிட்டு அமைதியாக கடமை நாமே சோதித்து அறிவோமாக. தேவசமூகத்தில் வந்திருக்கிற நாம் கடவுள் நம்ம திரும்பியாக கொடுத்த இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய கடந்த நாட்களின் செயல்பாடுகளை இப்பொழுதும் ஆவியானவரை கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துகின்ற கர்த்தராக இருக்கின்றார். அன்றைக்கு தாவீதுடைய பாவத்தை நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தின கர்த்தர் இப்பொழுதும் ஆவியானவரை கொண்டு நம்முடைய கடந்த நாட்களின் நடக்கைகளை அறிந்திருக்கிறார், பேச்சுக்களை அறிந்திருக்கிறார், நம்முடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கிறார். ஒருவேளை நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் ஈடுபட்டிருப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு தாவீது தேவனுடைய சமூகத்திலே வந்து தன்னையே முற்றிலுமாக அர்ப்பணித்தவனாய் இருந்த 51ஆம் சங்கீதத்தை நாம் யாவரும் அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது சுத்திகரியும் கழுவி என் பாவங்களை சுத்திகரியும். என் வீரர்களின் அறிந்திருக்கிறேன், என் பாவங்களை போல இருக்கிறது. நான் பாவம் செய்து நடப்பித்தேன். என் பேசும்போது நீதி விளங்கவும் தயாரிக்கிறேன். இதோ நான் உங்களுக்கான என் தாய்க்கு பாவத்தை கத்தந்திருந்தால் இதோ உள்ளத்தில் உண்மையாக விரும்புகிறேன். அந்த அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழிவிருந்தும் அப்பொழுது நான் உரைத்த மனிதே. நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கிட்டு கண்களில் என் பாவங்களை பாராத கைக்கு நீர் வளைத்து என் அக்கறை எல்லாம் நீக்கிறதும் தேவனை இலவரமான ஆவியின் உள்ளத்திலே திருப்பியும் ஒரு சகோதரத்தை விட்டு எடுத்தலாமலும் ஒரு பிரஸ்தாவை எடுத்துக் கொள்ளாமல் வரும் ஒரு ரட்சத்தின் உற்சாகமான ஆவியை கொள்ளாமல்படி செய்யும். அப்பொழுது ஆபத்துகளை உபதேசிப்பை பாவிகள் இடத்தில் மனதிருவார்கள். தேவனே, ரட்சிக்கும் தேவனே, இரத்த பண்டிகையை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது நாமும் நீதிமாய் பாடும். ஆண்டவரே, பிறந்ததும் அப்பொழுது என் வாய் பலியை திரும்புகிறதில்லை. திரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் பிரியமானதல்ல. தங்கள் பாவங்களுக்காக துக்கப்படுகின்ற மனஸ்தாபப்படுகின்றவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் வருத்தப்பட்டு பாராட்டுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இடைப்பாடுதல் தருவேன்.
நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்க யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருள் செய்வோம் என்று இறக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் விடுதலையாக்கி சகல மேலும் உறுதிப்படுத்தி நிறுத்தி வெளித்தீர்ப்பு கரையில் சேர்ப்பாராக. வெள்ளிக்கிழமை மாலையிலே வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் தியானித்து வருகின்ற தியானம் குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்கின்ற சிந்தனையின் வழியாக எங்களுடைய ஆன்மீகம் உறுதிப்படவும் சிலுவையில் வழிநடத்துவதை மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் எங்களை தொடர்ந்து செய்யவும். இந்த நாளிலும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவர் துணை செய்யும். உகந்த மனத்தாட்களோடு வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பரலோகமே ஆமென். ஆமென். பாருங்கள், திருவரை பாடத்தை நாடுகளை பாடத்தை படித்து கேட்போம். திருமொழிகள் 15 தொடங்கி 22 வரை. எசேக்கியேல் 10 திருமொழிகள் 15 தொடங்கி. கேருபீன்கள் மேலே எழுதின, இதுதான் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த ஜீவன். கேருபீன்கள் செல்கையில் சக்கரங்கள் அவைகள் அருகில் ஓடின. பூமியிலிருந்து எழுந்த கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை வைத்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. அவைகள் நெத்தையில் இவைகளும் நின்றன, அவைகள் பெருந்துகையில் இவைகளும் இருந்தன. ஜீவனுடைய ஆவியிலே இருந்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் வாசற்படியை விட்டு புறப்பட்டு கேருபீன்களின் மேல் நின்றது. அப்பொழுது கேருபீன்கள் தங்கள் சட்டைகளை விரித்து என் கண் காண பூமியை விட்டு இருக்கிற. அவைகள் புறப்படுகையில் சக்கரங்களும் அவைகளுக்கு சரியாக சென்றன. கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு வாசலிலே போய் நின்ற இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அவைகளின் மேல் இருந்தது. இதுதான் கேபார் நதி அண்டையில் இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே கண்ட அந்த ஜீவன் தானே. அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளின் ஒவ்வொன்றுக்கும் 4 முகமும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் மனுஷனுடைய சாயல் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் தான் கேபார் நதி அண்டையில் கண்டிருந்த அந்த முகங்களின் சாயலாக இருந்தது. ஒவ்வொன்றும் தன் திசையை நோக்கி சென்றது என்பதை காண முடிந்தாயிற்று. கடவுளுக்கே மாற்றி உண்டாவதாக.
நன்றி பெருக்கோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் மீதாக இருக்கட்டும். எங்களுடைய தனிப்பட்ட ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் சிலுவைக்கு நேராக பயணத்தை மேற்கொள்ளுகின்ற இந்த நாட்களிலே எங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையவும் ஆண்டவர் திருவசனங்களின் வழியாய் எங்களோடு கூட இடைப்படுகிறாக. தூய ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இயேசு ஆண்டவரின் வழியாய் மனத்தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பார்த்த இறைவனே, ஆண்டவரும் சிலுவை நாதமாகிய இந்த தவ காலத்தின் வெள்ளிக்கிழமை தொடர் தியானங்களிலே என்னோடு இணைந்து பயணிக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வருகின்ற கிருபையும் சமாதானமும் இந்த தவ காலங்களிலே நம்மை முழுமையாய் ஆளுகை செய்வதாக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கென்று குறிக்கப்பட்ட பகுதியை நாம் படிக்க கேட்டோம். எசேக்கியேல் இறைவாக்கினருடைய நூல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்க கேட்ட திருவார்த்தைகளில் அடங்கி இருக்கின்ற ஒரு நதி, கேபார் நதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆற்றை குறித்தும் அதனுடைய வழித்தோன்றலிலே நம்முடைய சிந்தனைகளை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ள என்னோடு கூட இணைந்து தியானிக்க அன்போடு அழைக்கின்றேன். தொடக்க வரலாற்றிலே ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் பிரிந்து சென்றது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே இந்த பகுதியை நான் பார்க்க முடியும். அந்த ஆறுகளை குறித்ததான வரலாறு அங்கே 11ஆம் 12ஆம் 13ஆம் 14ஆம் வசனங்களிலே அடங்கி இருக்கின்றது. 14ஆம் வசனத்திலே 3வது ஆறு இதக்கேல் என்றும் அது கிழக்கே ஓடுகின்றது. 4ஆம் ஆற்றிற்கு ஐபிராத் என்றும் பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இதக்கேல் ஆறும் ஐபிராத்து என்று சொல்லப்படுகின்ற ஆறும் கடலிலே கலக்கின்ற போது சுமார் 200 மைல் தொலைவிற்கு ஒன்றாக இணைந்து கடலிலே கலக்கின்ற ஒரு சூழ்நிலை உண்டு. ஒருவேளை நாம் இந்த கேபார் நதியை குறித்து நான் சொல்லுகின்ற போது இந்த கடைசி ஆறாக சொல்லப்பட்ட ஐபிராத்து நதியினுடைய கிளை நதிதான் இந்த நாம் தியானிக்க இருக்கின்ற கேபார் நதி. நாம் அந்த வரைபடத்தை நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த இதக்கேல் ஆறும் ஐபிராத்து ஆறும் அங்கே இருக்கின்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது அந்த மெசபத்தோமியா பகுதியிலே லெப்ட் சைடில் இருக்கிறது ஐபிராத்து நதி, ரைட் சைடில் இருக்கிறது இதக்கேல் நதி. நம்முடைய புரிந்து கொள்வதில் இதை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் என்று சொல்லப்படுகின்ற நதிகள் உங்களுக்கு தெரியும். இதுதான் இந்த இதக்கேலும் ஐபிராத்தும். இதக்கேல் என்பது டைகிரிஸ் என்று சொல்லப்படுகின்ற நதி, ஐபிராத் என்பது யூப்ரட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நதி. இந்த 2 நதிகளும் ஏதேன் தோட்டத்திலே அது ஓடிக்கொண்டிருந்த நதிகள். அதாவது துருக்கியில் உற்பத்தியாகி சிரியா வழியாக பாய்ந்து ஈராக்கிலே இந்த ஐபிராத் நதியானது பயணத்தை மேற்கொள்கின்றது. இந்த ஐபிராத் நதியினுடைய ஒரு கிளை நதிதான் நாம் தியானிக்கின்ற கேபார் என்று சொல்லப்படுகின்ற நதி. கேபார் நதி ஐபிராத்துடைய கிளை நதி என்று சொல்லப்படுகின்ற போது அந்த ஐபிராத் நதியை, அதாவது இந்த யூப்ரட்டிஸ் ஆறை குறித்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த யூப்ரட்டிஸ் என்பது ஆங்கிலத்திலேயும் கிரேக்கத்திலேயும் சொல்லப்படுகின்ற வார்த்தை, ஐபிராத் என்பது தமிழிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை.
அதே போல இதக்கேல் என்பது தமிழிலே சொல்லப்படுகின்ற வார்த்தை, டைகிரிஸ் என்பது கிரேக்கத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தை. இந்த ஆதாம் ஏவாள் தண்ணீர் குடித்த நதிதான் இந்த ஐபிராத்து நதி. மேற்காசியாவிலே மிக 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 அகன்ற ஒரு ஆறு, அதே நேரத்திலே நீளமான ஒரு ஆறு இந்த ஐபிராத்து நதி. அதாவது 2720 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த ஐபிராத்து நதியினுடைய அகலம் 7 கிலோமீட்டர் அகலம். 7 கிலோமீட்டர் அகலம்னா அது எவ்வளவு அகலமா இருக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்கிடலாம். ஆழம் கிட்டத்தட்ட 100 அடிக்கு ஆழம் இருக்கக்கூடியது. அதான் இந்த ஐபிராத்து நதி. இந்த ஐபிராத்து நதியினுடைய ஒரு கிளை நதி தான் நாம் இன்றைக்கு தியானிக்கின்ற அருமையான கேபார் நதி. இந்த ஐபிராத்தும் இதக்கேலும், அதாவது இந்த யூப்ரட்டிஸும் டைகிரிஸும் கடைசியில் ஒன்றாக சேர்ந்து 200 மைல் ஒன்றாக இணைந்து ஓடி பாரசீக வளைகுடாவிலே சென்று கலக்கின்றது. இரண்டாவது படத்தை நீங்கள் பார்க்கின்ற போது அது இன்னும் கொஞ்சம் அதில் புரிந்து கொள்ளலாம். அதில் ஏன்னா முதல் படத்தில் அந்த கிளை நதி சொல்லப்படவில்லை, அந்த கேபார் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யூப்ரட்டிஸில் கேபார் வளைந்து போகிறத நீங்கள் பார்க்கலாம். சிரியா இந்த பகுதியில் இருக்குது அந்த யூப்ரட்டிஸ், அந்த ஐபிராத் நதி. அதனுடைய ஒரு கிளை நதி தான் இந்த கேபார் நதியாக அமைந்திருக்குது. கீழே சிரியா, அதுக்கப்புறம் கீழே ஈராக் இருக்கிறத பார்க்கலாம். அந்த பக்கம் இருக்கிறது டைகிரிஸ், அந்த கடைசியில் இருக்கிறது டைகிரிஸ் தெரியும். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கடைசியில் ஒரு 200 மைல் ஒன்றாக ஓடி கடைசியில் போய் அது வந்து பாரசீக வளைகுடாவிலே ஒன்றாக சேர்ந்து கலக்கின்றது. ரைட், இந்த ஐபிராத் நதியினுடைய ஒரு கிளை நதி நம்ம இன்னைக்கு பார்க்கின்ற கேபார். பாரசீக வளைகுடாவிற்கு செல்வதற்கு முன்பதாக இது பிரிந்து செல்கின்ற ஒரு இடம். சின்ன சின்ன சிற்றோடைகளில் வந்து இந்த தண்ணீர் ஒன்று சேர்கிறதுன்னு சொல்லி இதில் இன்னொரு வரலாற்று குறிப்பு உண்டு. அந்த யூப்ரட்டிஸ்லேயே அது பிரிந்து போய் மறுபடியும் ஒரே இடத்துல ஒன்னா சேருது அப்படிங்கிற ஒரு முக்கோண பரிமாணத்தில் உண்டு என்கின்ற செய்தியும் உண்டு. ஆனால் கிடைக்கப்பட்ட வரைபடங்களை பார்க்கின்ற போது அது தனித்து நிற்கின்ற ஒரு கிளை நதியாகத்தான் அது தெரிகின்றது. இந்த கேபார் நதியும் கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு ஆறுதான். யூப்ரட்டிஸினுடைய படகுகள், அதாவது படகு பயணம் செய்யக்கூடிய வகையில இந்த கேபார் நதியானது ஒரு கால்வாயாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் படகு பயணம் இந்த கேபார் நதியிலே உண்டு. அந்த வகையிலே இந்த ஐபிராத்திலிருந்து இந்த கேபார் நதியானது படகு பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணம் செய்யக்கூடிய ஒரு ஆறாக, உபநதியாக அது செயல்படுகின்றது. இந்த ஐபிராத் நதியினுடைய நிலைப்பாட்டையும் கேபார் நதியினுடைய நிலைப்பாட்டையும் சற்று நான் பின்னால் சொல்லுகின்றேன். அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த கேபார் நதியினுடைய முக்கியத்துவம், அதைத்தான் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே நாம் படிக்க கேட்டோம். இந்த பகுதியிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி, இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இங்கே வந்து தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு பகுதியாக இது அமைந்து கொண்டிருக்கின்றது. சிதறி செத்து கொண்டிருந்த யூதாவினுடைய இறுதி காலங்களிலே சிறையில் செய்தி உரைத்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி. ஆசாரிய குலத்தை சார்ந்தவன். ஆலயத்தில் திருப்பணி ஆற்ற வேண்டிய வயதிலே ஆற்றங்கரைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒரு மனிதன். ஒருவேளை காலக்குறிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு 25 வயது இருக்கலாம். 25 வயதிலே இவர் நாடு கடத்தப்பட்டு எருசலேமிலிருந்து இவர் நேபுகாத்நேச்சாருடைய சிறை கைதிகளில் ஒருவராக எருசலேமை விட்டு புறப்பட்டு இந்த ஆற்றங்கரையிலே அவர் வந்து சேருகின்றார். கிட்டத்தட்ட 10,000 கைதிகள், அதில் இவரும் ஒருவர். இந்த சிறைவாச காலத்திலே தன்னுடைய மனைவியை இழந்தவர். 22 ஆண்டு கால ஊழியத்திலே இவர் பல பாடுகளின் கூட
தன்னுடைய இறைப்பணியை, தீர்க்க தரிசன பணியை குறிப்பாக இந்த அருமையான கேபார் நதி அண்டையிலே தீர்க்க தரிசன பணியை நிறைவேற்றி இருக்கிறார். கிமு 542 520 வரை இவருடைய காலம் குறிப்பிடப்படுகின்றது. யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிரான தீர்க்க தரிசன உரைகள் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய தீர்க்க தரிசனத்திலே காணப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரப்போகின்ற அழிவுகளை பற்றிய தீர்க்க தரிசன உரை இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனினுடைய உரையாகவும் அமைந்தது. யூதாவுக்கும் எருசலேமுக்கும் மாத்திரமல்ல, பிற இன நாடுகளுக்கும் எதிரான தீர்க்க தரிசன வார்த்தைகளையும் இவர் வெளிப்படுத்துவதையும் எசேக்கியேல் தீர்க்க தரிசனுடைய 25ஆம் அதிகாரத்தின் பின்பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக 1000 ஆண்டு கால அரசாட்சியை பற்றி தெளிவாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்கன் என்கின்ற பெயர் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டு. இவரை இந்த லெந்து காலத்திலே நாம் நினைத்து பார்க்கின்ற போது, இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் முழுவதுமாக தயவு செய்து நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள், தன்னுடைய படுக்கை அறை பழக்க வழக்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் அமைத்து கொண்ட ஒரு மனிதனாக இவர் காணப்படுகின்றார். அதே போல இவருடைய முக அமைப்பில், அதாவது தன்னுடைய தலையை சவரம் செய்வது, தன்னுடைய தாடியை சவரம் செய்வது, இது எல்லாமே இறைவனுடைய வழிநடத்தின் அடிப்படையிலே செய்ததாக திருமறையிலே குறிப்புகள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன போது, இந்த ஆற்றங்கரைக்கு நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலை தன்னுடைய மனைவியை இழந்தார் என்று சொல்லி, ஆனால் மனைவியை இழந்த போது தன்னுடைய அழுகையை அடக்கி கொண்டு தீர்க்க தரிசன பணியை செய்தார் என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசியை பற்றியதான ஒரு குறிப்பும் உண்டு. அந்த அளவிற்கு இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனுடைய தீர்க்க தரிசன பணியானது மிகவும் ஆற்றல் நிறைந்த ஒரு பணியாக அமைந்திருந்தது. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால், 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலேயே நீங்கள் பார்க்க முடியும். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என்று சொல்லி, அந்த 10,000 பேர் சிறைப்பட்டவர்கள் நடுவிலே அவர் இருந்ததை அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார். 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது அங்கே புரிந்து கொள்ள முடியும். கேபார் நதி அண்டையிலே தெலாபீமிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவரிடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். அதாவது மனைவியை இழந்த காலம், அந்த பிரமித்து போய் இருந்த அந்த காலம், மனைவியை இழந்த அந்த காலம் அவர் அங்கே தங்கி இருப்பதை அங்கே குறிப்பிடுகின்றார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசனுடைய இந்த கேபார் நதி அண்டையிலே இவர் பெற்றுக்கொண்ட அனுபவம் அந்த 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் தெளிவாக பார்க்க முடிகின்றது. அவர் அங்கே சொல்லுகின்றார், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். இந்த கேபார் நதிதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவ தரிசனங்களை கொடுத்த இடம். தயவு செய்து நீங்கள் வாய்ப்பு இருக்குமேனால் தெலுங்கு காலம் முடிவதற்கு முன்பதாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன நூலை முழுவதுமாக நீங்கள் படித்து பாருங்கள். தேவ தரிசனங்களை கண்டவராய், தேவ தரிசனங்களை பெற்றுக் கொண்டவராய், தன்னுடைய தீர்க்க தரிசன பணியை நிறைவேற்றுவதற்கு அவர் தரிசனங்களை பெற்றுக்கொண்ட இடம்தான் இந்த கேபார் நதி அண்டையிலே. இந்த கேபார் நதி அண்டையிலே அவர் பெற்றுக்கொண்ட தரிசனம், நான் முதலே குறிப்பிட்டேன் அவர் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன பணிகளை எல்லாம் உரைத்தார் என்று சொல்லி. ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்க தரிசன பணியாக அவருடைய தீர்க்க தரிசன பணி, அதாவது யூதாவுக்கும் எருசலேமுக்கும் எதிரான தீர்க்க தரிசன பணி, வரப்போகும் அழிவுகளை பற்றிய தீர்க்க தரிசன பணி, புற இன நாடுகளுக்கு எதிரான தீர்க்க தரிசன பணி, இன்னும் இஸ்ரவேல் திரும்பி சேர்ப்பதை பற்றியதான தீர்க்க தரிசன பணி, 1000 ஆண்டு ஆட்சி காலத்தை பற்றியதான தீர்க்க தரிசன பணி,
மிகவும் ஆற்றல் நிறைந்த தீர்க்க தரிசனங்களை அந்த தரிசனமாக பெற்றுக்கொண்ட இடம்தான் கேபார் நதி அண்டையிலே. ஆக அந்த நதி ஓரத்திலே ஒரு தீர்க்க தரிசி தரிசனம் காண்கின்ற ஒரு ஆற்றலை பெற்றுக் கொள்ளுகின்றான். இன்றைக்கும் நாம் பழைய ஏற்பாட்டு வரலாற்றையும் புதிய ஏற்பாட்டு வரலாற்றையும் புரட்டி பார்க்கின்ற போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய தரிசனத்தையும், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே ஈசாக்கினுடைய தரிசனத்தையும், 35ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுடைய தரிசனத்தையும் நாம் பார்க்கலாம். இன்னும் ஒவ்வொருவருடைய தரிசன வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்கலாம். இயேசுவினுடைய தரிசனம், பேதுருவினுடைய தரிசனம், ஆதி திருச்சபை கண்ட தரிசனம் என்று சொல்லி. இந்த தவ காலத்திலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்ற காரியம், ஏறத்தாழ இந்த தவ காலத்தை நிறைவு செய்கின்ற காலங்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இன்னும் 2 வாரங்கள். நம்முடைய இந்த தவ முயற்சிகளிலே, இந்த லெந்து காலத்தில் நாம் மேற்கொண்ட சுய வெறுத்தலின் அடிப்படையிலான முயற்சிகளிலே, இந்த நாம் வெறுத்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு ஏற்படுத்திக் கொண்ட முயற்சிகளிலே நாம் என்ன தரிசனத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம்? என்ன விதமான தரிசனத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட இந்த தவ காலங்களிலே இடைப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் சற்றே நினைவுபடுத்தி பார்த்துக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளை மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். நீதிமொழிகள் 29:18 நீங்கள் பார்க்கலாம். தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அது இந்த தவ காலம் ஆண்டவருடைய தரிசனத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகின்ற காலமாக இருக்குமே. ஆனால் தரிசனம் இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஒரு சீர்கேட்டுக்கு நேராக நாம் கடந்து செல்ல கூடிய அபாயம் ஏற்படும் என்பதை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நான் குறிப்பிட்ட முற்பிதாக்களின் தரிசனம், பழைய ஏற்பாட்டு புருஷருடைய தரிசனம், இன்னும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனிதர்களுடைய தரிசனத்தை எல்லாம் நாம் புரட்டி பார்க்கின்ற போது இந்த தரிசனங்களின் ஊடாக ஒரு புதிய ஆற்றலை, ஒரு புதிய வழி நடத்துதலை அன்றைக்கு திருமறை கற்றுக் கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு இந்த தவ காலத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற காரியங்கள், திருமறையை படிப்பதற்கு நாம் நேரம் ஒதுக்குகின்றோம். திருமறையோடு கூட நாம் பல நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். முழங்கால்களை முடக்கி ஜெப வாழ்விலே அதிகமாய் தரித்திருக்கின்றோம். நாம் பெற்றுக்கொண்ட தரிசனம் என்ன? நாம் பெற்றுக்கொண்ட தரிசன வாழ்வின் அடித்தளம் என்ன? தரிசனம் இல்லாத இடத்தில் சீர்கெட்டு போகின்ற ஒரு நிலைமை இருக்குமே என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. நான் என்ன விதமான தரிசனத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என்னை நானே உய்த்து ஆராய்ந்து சோதித்தறிய அழைக்கப்படுகின்றேன். ஆபகுக் தீர்க்கதரிசி மிகவும் அழகாக சொல்லுகின்றான். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பேன் என்று சொன்னால், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரிசனம் சொல்லி ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போய்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை அல்ல. தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லுகின்றான். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றுவதிலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை தாமதித்தாலும் நாம் காத்திருக்கின்ற போது அது தாமதிக்காமல் அது என்ன காரியத்தோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறதோ அது முடிவிலே விளங்கும் என்கின்ற வகையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவளை எசேக்கியேல் தீர்க்கதரிசி தர்மியான கேபார் நதி அண்டையிலே பெற்றுக்கொண்ட தரிசனங்கள், அவன் பெற்றுக்கொண்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் உந்துதல்கள், காட்சிகள் மிகவும் அழகாக அவன் அங்கே சொல்லுகின்றான். என்ன செய்ததா? வானங்கள் திறக்கப்பட்டன, தேவ தரிசனங்களை கண்டேன். இந்த லெந்து காலம் வானம் திறக்கப்பட்ட தேவ தரிசனத்தை காண்கின்ற ஒரு காலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது இந்த கேபார் நதியை குறித்து நாம் தியானிக்கின்ற போது நாம் பெற்றுக் கொள்கின்ற உந்துதலாக இருக்க வேண்டும். அந்த அளவிற்கு நம்முடைய ஆன்மீகத்தை ஆண்டவரோடு கூட இணைத்து ஒரு தரிசனம் காண்கின்ற காலமாக, தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற காலமாக இந்த லெந்து காலத்தை நம்முடைய வாழ்வில் அமைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார்.
எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த கேபார் நதி அண்டையிலே பெற்றுக்கொண்ட தரிசனம் எவ்வளவு ஆற்றலான தீர்க்க தரிசன வார்த்தைகளாக வெளிப்பட்டது என்பதை தன்னுடைய தீர்க்க தரிசன உரையிலே அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட நீங்கள் 3ஆம் வசனத்திலே படித்து பார்க்கின்ற போது எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகினது, அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இந்த தரிசனம் காண்கின்ற சூழ்நிலையிலே இந்த கேபார் நதி அண்டையிலே இந்த எசேக்கியேலின் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்த ஒரு உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஆண்டவருடைய கரம் அந்த தீர்க்கதரிசியின் மீது வைக்கப்பட்டது. ஆண்டவருடைய கரத்தின் ஆற்றல் அந்த தீர்க்கதரிசியை நிறைத்தது. ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை அந்த தீர்க்கதரிசியினுடைய தரிசனங்களிலே வெளிப்பட்டது. தெளிந்த காலம் ஆண்டவருடைய கரம் நம் மீது வைக்கப்படுகின்ற காலமாக, ஆண்டவருடைய கரத்தின் மூலமாக ஆசீர்வாதங்களை ஆற்றலை சுதந்திரித்துக் கொள்கின்ற காலமாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் இந்த நாட்களில் அதிகமாக பங்கு பெறுகின்ற சாக்கிரமந்து, இந்த திருவிருந்து, இந்த ராப்போஜனம் ஆண்டவருடைய கரம் நம் மீது வைக்கப்படுகின்ற ஒரு உணர்வை தருகின்ற ஒரு ராப்போஜனத்தின் அனுபவமாக இருக்கட்டும். இந்த திருவிருந்தின் மூலமாக ஆண்டவருடைய கரம் என்னை தொடுகின்றது என்கின்ற உணர்வை பெற்றுக் கொள்ளுகின்றதாக இருக்கட்டும். சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய கரம், அவருடைய சரீரம் அப்பமாக என்னுடைய கரத்தில் வைக்கப்படுகின்ற போது அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் உணர்வு எனக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கட்டும். அந்த கேபார் நதி அண்டையிலே ஆண்டவருடைய கரம் தீர்க்க தரிசியின் மீது வைக்கப்பட்டதை அவன் உணர்ந்தான். அந்த தீர்க்க தரிசன பணியை நிறைவேற்றுவதற்கு, அந்த தீர்க்க தரிசன பணியின் மூலமாக உந்துதலை பெற்றுக் கொள்வதற்கு அந்த கேபார் நதி அண்டையிலே ஆண்டவருடைய கரம் வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருந்ததை நாம் பார்க்கணும். ஒருவேளை அந்த பகுதியை நாம் படித்து பார்க்கின்ற போது நிறைய புரிந்து கொள்ள முடியும், நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஒரு ஆற்றல் நிறைந்த தீர்க்கதரிசியாக தன்னுடைய தீர்க்க தரிசன பணியை நிறைவேற்றுவதற்கு இந்த கேபார் நதி அண்டையிலே ஆண்டவர் அவனை அந்த சிறையிருப்பின் சூழ்நிலையை அமைத்து கொடுத்தார். இந்த தீர்க்க தரிசன பணியின் நிறைவேறுதலை நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக பார்ப்போம் என்று சொன்னால், இந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 49, 50 வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது, அங்கே அந்த வசனங்களை நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49, 50 வசனங்களிலே சோதோமினுடைய அக்கிரமத்தை குறித்து அந்த தீர்க்க தரிசன பணியின் நிறைவேற்றுதல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை புரிந்து கொள்ள முடியும். இந்த கேபார் நதி அண்டையிலே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் அந்த தரிசனங்களை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த தரிசனங்களின் ஊடாக அவன் உரைக்கின்ற வார்த்தைகள் சோதோம் குமாரா பட்டணங்களை குறித்ததான அந்த சூழ்நிலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேபார் நதி அண்டையில ஒரு எச்சரிப்பின் செய்தியானது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வழியாக புறப்பட்டு வருகின்றதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அந்த பகுதியை படித்து பார்க்கின்ற போது சோதோமினுடைய அக்கிரமத்திற்கு காரணம் என்ன என்பதை மிகவும் தெளிவாக அந்த பகுதியானது சுட்டி காட்டுகின்றது. ஒரு கர்வமான ஒரு சூழ்நிலை, அரகண்டா இருக்கிறது. இந்த லெந்து காலத்துல இந்த காரியங்களை சற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில நிதானித்து பார்த்து கொள்வோம். சோதோம் குமாரா பட்டணங்கள்ல மக்கள் அழிந்து போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கர்வமா அரகண்டா இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆகார திரட்சி. ஆகார திரட்சினா சாலமோன் சொல்லுவார், நீ போதன பிரியனா இருந்தால் தொண்டையில கத்தியை வை. இந்த தபசு காலங்களில் நம்ம அதிகமா மாமிசம் உண்பதை தவிர்ப்பதற்குரிய சூழ்நிலைகள். ஆனா ஈஸ்டர் அன்னைக்கு என்ன செஞ்சிருவோம்? எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து சாப்பிடுவோம். இந்த ஆகார திரட்சி, அதாவது அன்லிமிட்டடா சாப்பிடுறது. இந்த நிறைய ஹோட்டல்ஸ்ல போட்டிருப்பாங்க அன்லிமிட்டட் மீல்ஸ்னு. அந்த மாதிரி அன்லிமிட்டடா சாப்பிடுறது, போதும் என்கின்ற மனதோடு கூட இல்லை, அன்லிமிட்டடா. அது ஆகார திரட்சி. நிர்விசாரமான சாங்கோபங்கள், அதாவது அன்கன்சர்ன்டு சூழ்நிலை. ஒரு மாதிரி கன்சர்னாவே இருக்கிறது இல்லை, அன்கன்சர்ன்டு ஸ்டேட்டஸ், நிர்விசாரமான ஒரு வாழ்வின் நிலைப்பாடுகள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு அவங்க உதவி செய்யவே இல்லை. ஒரு சேரிட்டி, ஒரு தர்மம், அது மாதிரி எதுவுமே அவங்களுடைய வாழ்க்கையில இல்லை. அதுக்கப்புறம் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டார்கள். பெருமை பாராட்டுதல், தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொள்ளுகின்ற, அது நான் தான் செஞ்சேன், இது என்னோட காலத்துல தான் நடந்துச்சு, இது நான் தான் அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே பெருமைப்படுத்தி கொண்ட அனுபவம். அதுக்கப்புறம் கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானதை செய்த ஒரு சூழ்நிலை. கர்த்தருக்கு முன்பாக அருவருப்புன்னு சொல்றது பல விதங்களிலே வெளிப்பட்டது. ஒருவேளை அந்த பகுதியை நீங்க படிச்சு பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு விரோதமான அருவருப்பான சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கின்றது. இந்த கேபார் நதி அண்டையிலே இருந்து ஒரு எச்சரிப்பின் செய்தியானது புறப்படுகின்றது. சோதம் குமாரா பட்டணத்தோட நிலைமை என்னன்றது நமக்கு நல்லா தெரியும். இந்த தவ காலங்களிலே இந்த கேபார் நதியை குறித்து தியானிக்கின்ற நாம், இந்த கேபார் நதி அண்டையிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்ட எச்சரிப்பின் செய்தியானது இன்றைக்கு நம்மை நோக்கி கடந்து வருகின்ற செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சோதம் குமாரா மக்களிடத்திலே காணப்பட்டதான குறைவான மதிப்பீடுகள், வாழ்வதற்கு தகுதியற்ற வாழ்வின் நிலைப்பாடுகள், ஒரு மனிதனாக வாழ முடியாதபடிக்கு அவர்களை அழுத்தி வைத்திருந்ததான பாவத்தின் கட்டுப்பாடுகள், அவர்கள் இதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த கேபார் நதியை குறித்து நாம் தியானிக்கின்ற போது அன்றைக்கு அந்த நதி அண்டையில இருந்து அந்த சோதோமுக்கும் குமோராவுக்கும் கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு, இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் நமக்கு இருக்குமே ஆனால் நாமும் அதில் இருந்து விடுபட வேண்டும், அதில் இருந்து வெளிவர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கும் எச்சரிப்பு கொடுக்கின்றவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு கடிதத்தை எழுதுகின்ற போது ஒரு வார்த்தை சொல்லுவார். ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் 5ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ரோமர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, குணப்படாத இருதயத்திற்கும் மன கடினத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. இந்த சோதம் குமாரா மக்கள் அப்படித்தான் குவிச்சுட்டாங்க. அந்த தேவனுடைய கோபாக்கினையை குவித்து கொண்டார்கள். ஆண்டவருடைய தயவு வெளிப்படுது, ஆனால் ஆண்டவருடைய தயவை பற்றி அவர்கள் சற்றும் சிந்திக்காமல் அதை அசட்டை பண்ணிவிட்டு மன கடினம், குணப்படாத இருதயம், அதன் மூலமாக தேவ கோபாக்கினையை குவித்து கொண்டார்கள். இதிலிருந்து காலத்துல சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஏதாவது ஒரு விஷயம் தேவ கோபாக்கினையை குவிக்கின்ற வகையிலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுமே ஆனால் அதை நான் சரி செய்து கொள்வதற்கு இந்த லெந்து காலத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த தபசு காலத்திலே ஆண்டவருடைய கோபாக்கினை வெளிப்படாதபடிக்கு என்னை நானே பாதுகாத்துக் கொள்வதற்கு, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதை உணர்வதற்கு ஆண்டவர் என்னை அழைக்கின்றார். இப்பேற்பட்ட பாவியை மன்னிக்கின்ற ஆண்டவர் அல்லவா? ஒருவேளை நம்மையும் அறியாமல் நாம் இந்த கோபாக்கினையை குவித்துக் கொள்கின்ற சூழ்நிலை இருக்குமே ஆனால் நம்மை நாமே சற்று சீர்படுத்திக் கொள்ள, நம்மை நாமே சற்று சரிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்பதை இந்த கேபார் நதியின் அந்த கோபாக்கினியின் சூழ்நிலையிலிருந்து நாம் சற்று புரிந்து கொள்ள முடியும். அந்த ரோமர் 2ஆம் அதிகாரத்துல அந்த பகுதிகளை நீங்கள் படித்து பார்க்கின்ற போது மன கடினம், குணப்படாத இருதயம், இது தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. கடைசியில் 6ஆம் வசனம் சொல்லுகின்றது, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். ஆக ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்முடைய வாழ்வின் தகவல்களை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த தேவ கோபாக்கினை குவிகிறது மாத்திரமல்ல, நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார் என்பதையும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி முடிக்கிறார். இந்த இதே வசனம், இதே ஒத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துல எங்க இருக்கு, நினைவு இருக்குதா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல
12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த கிரியைகளை குறித்து சொல்லும் போது இன்னொரு வார்த்தையும் ஆண்டவர் சேர்த்து சொல்றதையும் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன். வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இங்கே ரோமர் 2:6 சொல்லப்பட்டது கிரியைகளுக்கு பலன் உண்டு என்பது மாத்திரம்தான். ஆனால் வெளிப்படுத்தல அந்த திருக்காட்சியில யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட போது அங்கே ஆண்டவர் சேர்த்து சொல்லுகின்றார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த கிரியைகளுக்குரிய பலனை கொடுப்பதற்கு சீக்கிரமாய் வருகிறேன். ஆக இந்த கேபார் நதியானது ஆண்டவருடைய வருகையை நமக்கு நினைவுபடுத்துகின்ற, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு காலம். ரொம்ப சமீபமா இருக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நான் ஒரு காரியத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 16:12 பாருங்க. ஆறாம் தூதன் தன் கலசலத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. நம்ம பார்த்தோம் இல்லையா, யூப்ரட்டிஸ், இந்த ஐபிராத் நதியோட தண்ணீர் வற்றி போய்விட்டதான். இந்த நதியினுடைய நீள அகலத்தை உங்களுக்கு சொன்னேன். எவ்வளவு இருந்துச்சு? 1700 மைல், அதாவது 2720 கிலோமீட்டர் நீளம். அகலம் எவ்வளவு சொன்னேன்? 7 கிலோமீட்டர் அகலம். ஆழம் எவ்வளவு சொன்னேன்? 100 அடி ஆழம். ஆனா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல இந்த ஐபிராத் நதி இதோட நீளம் குறைந்து விட்டது. அதாவது அந்த நம்ம கேபார் நதி இருக்கு இல்லையா, அந்த பகுதி எல்லாமே வற்றி போயிட்டது. இன்னைக்கு கேபார் நதி முற்றிலுமாக வற்றி விட்டது. கரை புரண்டு அதுல போட் போய்கிட்டு இருந்த கேபார் நதி இன்னைக்கு முற்றிலுமாக வற்றி போயிருக்கிறது. அதோடு கூட இந்த ஐபிராத் நதியோட அகலம் 7 கிலோமீட்டர் சொன்ன இல்லையா, இந்த 7 கிலோமீட்டர் வந்து இன்னைக்கு 1 கிலோமீட்டர்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு குறைந்து விட்டது. இன்னைக்கு ஐபிராத் நதியோட அகலம் 7 கிலோமீட்டர் அகலம் ஓடுனது, இன்னைக்கு 1 கிலோமீட்டர்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் அகலம். ஆழம் வந்து 100 அடி இருந்த ஆழம் இன்னைக்கு 30 அடியிலிருந்து 15 அடி ஆழத்திற்கு குறைந்து விட்டது. வெளிப்படுத்தல் 16:12 நிறைவேற்றம் இன்றைக்கு அங்கே காண்பிக்கும். ஆக ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். கேபார் சுத்தமா வற்றிடுச்சு, கேபார் சுத்தமா வத்தி போயிடுச்சு. அங்க வந்து தண்ணியே கிடையாது. இப்போ அதோட மெயின் ரிவர் ஆகிய ஐபிராத்து அதனுடைய நீளம், ஆழம், அகலம் எல்லாம் குறைந்து விட்டது. கோபகலசத்தை ஊற்றின உடனே ஐபிராத் நதியோட தண்ணீர் வற்றி போயிற்று. அதுதான் நிறைவேற்றம். வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இது முழுசுமா வற்றும் போது ஆண்டவருடைய வருகையை நாம சந்திக்கிறோம். ஆக 7 அடி இன்னைக்கு 1/2 அடிக்கு இருக்குது அப்படின்னா எவ்வளவு ஷார்ட்டா இருக்குது ஆண்டவருடைய வருகைன்றத புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோதம் குமோராவுடைய அக்கிரமம் இந்த கேபார் நதி அண்டையிலே நினைவுபடுத்தப்பட்டது. தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த கேபார் நதியின் இந்த கோபாக்கினையின் குரல் அங்கே ஒலித்தது. இந்த ஒலி இன்றைக்கு நம்முடைய செவிகளிலே இந்த லெந்து காலங்களிலே துணிக்க வேண்டும். அந்த கேபார் நதி அண்டையில் இருந்து எழும்பின ஒலி, அந்த தேவ கோபாக்கினையின் ஒலி லெந்து காலத்திலே நம்முடைய செவிகளிலே துணிக்க வேண்டும். நான் ஆசரிப்பு கூடாரத்தின் திருமறை ஆய்வை தொடங்கின அந்த முதல் நாளிலே சொன்னேன், வந்தவங்களுக்கு மாத்திரம் தான் தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கும் ஆங்கிலிக்கன் சர்ச்சில் சாம்பல் புதன்கிழமை அன்னைக்கு தேவ கோபாக்கினையை கூறுதல்
என்கின்ற ஆராதனை முறைமை கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேவ கோபாக்கினை கூறுதல் என்கின்ற அந்த நடைமுறை இன்றைக்கும் ஆங்கிலிக்கன் ஆலயங்களில் உண்டு. அந்த தேவ கோபாக்கினையை பற்றி ஆசாரியன் சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இன்றைக்கு தேவ கோபாக்கினையின் அந்த வெளிப்பாட்டை நாம் சரியாக நம்முடைய நினைவலைகளிலே கொண்டு வரவில்லை என்று சொன்னால் சோதம் குமாராவுக்கு ஏற்பட்ட அழிவு நம்மையும் சந்திக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இது ஒரு கோபாக்கினையின் குரலாக இந்த கேபார் நதி அண்டையிலிருந்து எழும்புகின்ற குரல் நம்மை நோக்கி கடந்து வருகின்றதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்றைக்கு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல், தீர்க்க தரிசனத்தின் அந்த முழுமையானது இன்றைக்கு நாம் அதை சந்திக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறாரே, அந்த பொறுமையை நாம் சோதித்து விடாதபடி தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுகிறவர்களாய் அந்த கோபாக்கினையின் ஆக்கினையை சோதம் குமாராவை அப்பப்ப நம்ம ரீகால் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கணும். சோதம் குமார் அழிந்து போனதை நாம் இன்றைக்கு நினைவுபடுத்தி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கோபாக்கினையின் சூழ்நிலை நம்மை நோக்கி கடந்து வந்து விடாதபடி ஆண்டவர் சிலுவையில் இருந்து சிந்தின ரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டுக் கொண்டதை நினைவு கூறுகின்ற காலமாக இந்த தவ காலத்திலே ஆண்டவரோடு கூட நெருங்கி சேர்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்வோம். சாபங்கள், சங்கடங்கள் தேவ கோபாக்கினையின் வெளிப்பாடாக இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நினைவுபடுத்துகின்ற ஒரு செய்தியாக இந்த கேபார் நதி அண்டையிலிருந்து வெளிப்படுகின்ற செய்தி நம்மை நோக்கி வெளிப்படுகின்றதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மனத்தாழ்மையோடு கூட ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். அந்த சோதம் குமாராவுடைய அந்த எசேக்கியேல் 16 சொல்லப்பட்ட 49, 50 வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த தவறுகள், அந்த பிழைகள், அந்த அக்கிரமங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு விடாதபடி ஒருவேளை நாம் இந்த நாட்களிலே மன கடினத்திற்கு உட்பட்டு விடாதபடி அல்லது குணப்படாத இருதயத்திற்கு உட்பட்டு விடாதபடி கோபாக்கினையை குறித்து நமக்கு எச்சரிப்பு செய்தி வருகின்ற போது நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை மறு அர்ப்பணம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். இந்த சிலுவையை தியானிக்கின்ற நாட்களிலே, இந்த தவ காலங்களிலே, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விடுவித்திருக்கின்றார். ஒருவேளை சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலை நிறைவேற்றம் அடைந்திருக்கின்றது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை நிறைவேற்றம் அடைந்திருக்கின்றது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை நாமே வெறுமையாக்கி, நம்மை நாமே உடைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து எந்த அளவிற்கு இந்த நாட்களிலே தேவ கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்வதற்குரிய சூழ்நிலையை வகுத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு சூழல்களை இந்த ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து வருகின்றவர்களாக அல்லது ஆண்டவருடைய வருகையிலே பங்கு பெறுகின்றவர்களாக இருப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் இந்த கேபார் நதி அண்டையில் இருந்து நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இந்த கேபார் நதியை நினைக்கும் போதெல்லாம், இந்த கேபார் நதியை தியானிக்கும் போதெல்லாம் தேவ கோபாக்கினை எனக்கு வந்துவிடக் கூடாது என்கின்ற உள் உணர்வோடு கூட, அந்த எச்சரிப்பின் உணர்வோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளுகின்ற போது, ஆண்டவரே அன்றைக்கு அந்த கேபார் நதி அண்டையிலே எசேக்கியேல் மீது கரம் வைத்து அவனை தொட்டு அந்த தரிசனத்தை வெளிப்படுத்தினீரே, இன்றைக்கு உம்முடைய சரீரத்தை என்னுடைய பாவப்பட்ட கரங்களில் நான் பெறுகின்ற போது ஆண்டவரே நீர் என்னை தொடுகின்றீர் என்கின்ற உணர்வோடு கூட என்னையும் உம்முடைய வழிநடத்தில் ஏற்றுக்கொள்ளு சுவாமி. எந்த சூழ்நிலையிலையும் தேவ கோபாக்கினையில் நான் வீழ்ந்து விடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளு சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய பாதுகாப்பு வேண்டி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வருகைக்கு தகுதியுடையவர்களாய் நம்மை அர்ப்பணிக்கின்ற வகையிலே
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்தி வழி நடத்துவாராக. தலைகளை தாழ்த்துவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கின்ற ஒரு நேரம். இந்த கேபார் நதியிலிருந்து எழும்புகின்ற குரல் ஒரு தேவ கோபாக்கினியின் குரலாக வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, ஐபிராத்து நதி வற்றி போய் கொண்டிருக்கிறதை நான் அறிவியல் பூர்வமாக கண்டு கொண்டிருக்கிறேனே. திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்ற போது இன்றைக்கு ஆண்டவரே, என்னையும் நீர் உடைய வருகைக்காக தகுதிப்படுத்த சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் மகிமையின் ஆண்டவராய் வருகின்ற போது அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாக ஆண்டவரை என்னையும் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைப்போமா? அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. சத்தம் வானில் தோணித்திடவே. சத்தம் வானில் தோணித்திடவே. இயேசு மகாராஜனே ஆம் ஆண்டவரே, வருகை சமீபமாயிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு காலத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். கேபார் நதியிலிருந்து எழும்புகின்ற குரல், தேவ கோபாக்கினை வெளிப்படுத்துகின்ற அந்த வரிகள், சோதம் கொமோராவினுடைய அழிவை நினைவுபடுத்துகின்ற காரியங்கள். இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத வாழ்வின் தகவல்கள் இருக்குமே ஆனால், அருவருப்பான கர்த்தருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால், ஒரு விசையாய் கல்வாரி சிலுவையிலிருந்து அந்த இரத்தத்தின் மூலமாய் எங்களுக்கு விடுதலையை தருவீராக. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனதோடு கூட உம்மை நோக்கி பார்க்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உம்முடைய அன்பின் கரத்திற்குள்ளாய் அரவணைத்து, உம்முடைய வருகையிலே பங்கு பெறுகின்ற திருச்சுமையாய், உம்முடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மனவாட்டியாய் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். தொடர்ந்து உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளுகின்ற பகுதியிலே எசேக்கியாவை தொட்ட ஆண்டவர் எங்களையும் தொடுவீராக. தொடுதலை உணர்ந்தவர்களாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு ஆண்டவரின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்தின்று நம்முடைய விசுவாசத்தை நிசைய விசுவாச பிரமாணத்தின் மூலம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிதாவாகிய இயேசு விசுவாசிக்கிறேன். அவர் சகலவல்லவரால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மீதியில் மீதியானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவாகிய ஒரே தந்தையானவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமத்தில் இறங்கி பிரஸ்தாவினாலே கர்மவர்க்காக மனிதனானார். நமக்காக பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களில் 3ஆவது உயிர்த்தெழுந்தார்.
அவருடைய ராஜ்யத்தின் முடிவுகளை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் பொறுப்படுவருமாய் பிதாவிலும் குமாரனும் ஸ்தோத்திரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசனம் மூலமாக பிரஸ்தான விசுவாசிக்கிறேன். ஒரே பஸ்த பொதுவான புத்தகத்தை விசுவாசிக்கிறேன். மருத்துவர்களும் மனிதர்களுக்கு ஜீவன் காத்திருக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் காணலை கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம். பஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தாவே கேபார் ஆற்றங்கரையிலே நீர் எசேக்கிய தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி நீர் அவர் கொடுத்த அதே வார்த்தையை இந்த நாளிலே ஆவியானவர் மூலமாய் கர்த்தாவே நாம் கேட்கும்படியாகவும் கேட்பது மட்டுமல்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் நீர் கொடுத்த எச்சரிப்பின் செய்தியை நாம் கேட்கும்படியாக நீர் பாராட்டின கிருபையை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே சொன்ன வார்த்தைகள் இந்த நாட்டிலே நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்டிற்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, கேபார் ஆற்று இந்த நாளிலே இல்லாதபடி கர்த்தாவே தீர்க்கதரிசன வார்த்தையின்படி கர்த்தாவே வற்றி போயிருக்கின்ற சூழ்நிலையிலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கவும் நாங்கள் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த தவ காலத்திலே நாங்கள் கர்த்தாவே விருத்தி அடைந்திருக்கின்றோமா, செழிப்பாய் இருக்கின்றோமா, அல்லது கர்த்தாவே வற்றி போயிருக்கின்ற ஆற்றை போய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை கர்த்தாவே எச்சரிப்பின் செய்தியாக இந்த நாளில் கேட்கும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்தோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாய் கிறிஸ்தவனாய் வாழ்ந்தோம் என்று சொல்லி கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை முடியாதபடி கர்த்தாவே நீர் கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கின்ற காலங்களிலே இருக்கின்றோம். உம்முடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவரோடு கூட வருகிறது என்ற அந்த ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை இந்த நாளிலே நாம் கேட்கும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கவும் நாங்கள் செய்யத்தக்கவில்லை செய்து கொண்டிருக்கின்றோமா அல்லது செய்யத்தகாதவில்லை செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாங்கள் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் கிருபையுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே கேட்க வார்த்தை வெறுமனே போவதில்லை. உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு ஆண்டவரே. அந்த வார்த்தை வந்திருக்கிற எங்களோ ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே உயிர்ப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் குறித்த காலத்துக்கு ஏற்ற தீர்க்க தரிசனங்களை கர்த்தாவே சொல்லுகின்ற மக்களாய் கர்த்தாவே எங்களோ ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே அபிஷேகம் பண்ண போயில கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அன்றைக்கு கேபார் ஆற்றங்கரையிலே கர்த்தாவே எசேக்கியேலோடு கூட இடைப்பட்ட கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட ஆவியானவர் மூலமாய் இடைப்பட்டு கர்த்தாவே வரக்கூடிய நாட்டிலே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளாய் தீர்க்கதரிசனம் சொல்லுகின்றவர்களாய் நாங்கள் மாற எங்கள் கிருபையாய் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே எங்களுடைய தூய இம்மானுவேல் ஆலயத்தினுடைய வழக்கத்தில் ஏற்படுத்திக்கிறோம். கர்த்தாவே மதுரை மத்திய பகுதியிலே இருக்கிறது என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல ஆண்டவரே, மத்தியஸ்தராய் நீர் கர்த்தாவே மீட்டு எங்களை பிதாவோடு ஒப்புரவாக்கினீரே. அந்த மத்தியஸ்தர் மூலமாக நாங்கள் இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை கர்த்தாவே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே எங்களை ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாய் இந்த நேரத்தில் நீர் எங்களுக்கு ஆயுதப்படுத்தி கொடுத்ததற்காக நன்றியோடு வைத்திருக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதோ மொத்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நீர் எங்களுக்கு பலனை கொண்டு வர இருக்கிறீர். அந்த பலன் கர்த்தாவே உம்மன்னோடு நாங்கள் எப்பொழுதும் இருக்கத்தக்கதாய் நித்தியமாய் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதாய் இருக்க கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய திருச்சபை மக்களை விடத்தக்கலே ஏற்படுகிறோம்ப்பா. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கத்தக்கதாய் கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. விசேஷமாக வரக்கூடிய 2024 தேர்தலை விடத்தக்கலே ஏற்படுகின்றோம். மக்களுடைய வாழ்க்கையின் தரத்தை கர்த்தாவே நீர் ஆராய்ந்திருக்கிறீரப்பா. அதை கர்த்தாவே இந்த நாட்டிலே கர்த்தாவே மக்களை கர்த்தாவே பிரித்து ஆளுகின்ற எந்த சூழ்ச்சியை கர்த்தாவே எடுபடாதபடி கர்த்தாவே மக்களுக்குள்ளாக இருக்கிற சகோதரத்துவம் நிலைத்திருக்கத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மக்களுக்கு கர்த்தாவே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை வரக்கூடிய நாட்டிலே கர்த்தாவே செலுத்த இருக்கின்ற பொழுது கர்த்தாவே எதற்கும் அடிமையாகாதபடி கர்த்தாவே ஒரு நாள்ல கர்த்தாவே இதோ போகின்ற வாழ்க்கைக்காக பணத்துக்காகவும் கர்த்தாவே உணவுக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் அடிபணிந்து கர்த்தாவே தன்னுடைய வாக்குகளை செலுத்தாதபடி ஒவ்வொரு
சுயமாய் சிந்தித்து பார்த்து கர்த்தாவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை உணர்ந்தவர்களாய் கர்த்தாவே வரக்கூடிய தேர்தலை ஓட்டு போடக்கூடிய அந்த நிலைக்கு வந்திருக்கிறோமா வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்திற்குள்ளாக எதற்கும் அடிமையாகாதபடி கர்த்தாவே நாம் கர்த்தாவே மற்றவர்களையும் அடிமைப்படுத்தாதபடி கர்த்தாவே சுயமாய் சிந்தித்து செயல்படுத்தலான ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானித்திருக்கிறோமா விசேஷமான நாட்களில் தேர்வு எழுதி கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளுடைய கருத்தில் ஏற்படுகிறோமா பிள்ளைகள் கர்த்தாவே தேர்வுக்காக எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சியிலும் அப்பா உங்களுடைய வல்ல பிரசனம் விலக வேண்டுமா ஜெபிக்கிறோமா ஒருவரும் இடக்கருந்து போகாதபடி கர்த்தாவே எல்லாரும் கர்த்தாவே 100% வெற்றி கொடுக்கத்தக்கதாய் தீர்மானம் ஜெபிக்கிறோமா ஆசிரியர் பெருமக்கள் அதற்காக எடுத்துக்கொண்டு எல்லா முயற்சியும் கர்த்தாவே அங்கீகரிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோமா நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கின்ற பயத்தின் ஆவியை நீக்கிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோமா கர்த்தாவே நீர் கொடுத்த தவக்காலத்தை கர்த்தாவே நம்ம நிறைவு செய்ய இருக்கின்ற காலத்திலே எங்களை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்தானே கர்த்தாவே நீர் திரும்பியா இந்த 2024 ஆண்டிலே கர்த்தாவே நாம் இந்த தவக்காலத்தை ஆசரிக்கும்படியாக கிருபை பாராட்டுகிறேன் கர்த்தாவே ஒவ்வொரு ஆற்றையும் குறித்து கர்த்தாவே நாம் சிந்திக்கின்ற போது அப்பா நாங்கள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்து பார்த்து எங்களுடைய முற்புதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல நாங்களும் ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா விஞ்ஞான காலங்களையும் நேரங்களையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் எங்களை கொண்டு நீர் என்ன சித்தமாயிருக்கிறதோ அந்த காரியத்தை மட்டும் நாங்கள் செய்யவும் மனிதர்களை எந்த சூழலிலும் மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கை வாழாதபடி உமக்கு மகிமை சேர்க்கின்றவளாய் இந்த உலகத்தை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபையுமாய் பெரிய ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானங்களோடு தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவரை சிந்தித்து நிலைத்திருக்கும்படி உயிரையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுடைய தேவனுடைய உங்களில் நிலைத்திருக்க கடவுது. பணிவும் முழந்தாள் என்ற பாமாலை முழந்தாள் படியில் பாடி வழிபாட்டு தெரிவித்தோம். முதலாம் கடைசி சரணங்கள் பாடி வழிபாட்டு தெரிவித்தோம். இன்னும் எங்களுடைய சேவைகளில் ஒலிக்கும்படியாய் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மேலுடைய கரம் வைக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தவர்களாய் இன்றைக்கும் நாங்கள் திருப்பதியில் பங்கு பெற்று இருக்கின்ற உணர்வோடு செல்கிறோம். எங்களை ஆண்டு கொண்டு வழிநடத்துகின்ற ஆண்டவர் தாமே சிலுவையின் வழியிலே மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கின்றவர்களாய் தேவர் வாக்கினைக்கு தவிர்த்துக் கொள்ள வருகைக்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள திரும்ப செய்யும். சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னேன். ஆண்டவர் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
செய்த சகல உபகாரங்களையும் பரவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம்